குட் மார்னிங் பா. டிப்ளமோ செகண்ட் இயர் இசிஇ தேர்ட் செம் சிபி லேபோட 10th எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா 3 கெப்பாசிட்டரை வந்துட்டு சீரீஸா பேரலா கனெக்ட் பண்றோம். அந்த 3 கெப்பாசிட்டரும் சீரீஸா கனெக்ட் பண்றப்போ என்ன ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும், அதே போல இந்த 3 கெப்பாசிட்டரை பேரலா கனெக்ட் பண்றப்போ என்ன ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த ப்ரோக்ராம்ல கண்டுபிடிக்க போறோம், இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். டர்போசி ஐக்கான டபுள் கிளிக் பண்றேன். என்ன ஆகும், இந்த விண்டோ ஓபன் ஆகும். இதுல ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ் கிளிக் பண்றேன். என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டேன், அதனால அது அப்படியே வந்துருச்சு. இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து stdio.hங்கிறது வந்துட்டு ஹெடர் ஃபைல் எதுக்காக இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, ப்ரோக்ராம்ல பிரிண்டர் ஸ்கேனப்ங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்ங்கிற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றோம். அடுத்த ஹெடர் ஃபைல் என்ன இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா conio.h, அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட். இந்த ஹெடர் ஃபைல் எதுக்காக இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம்ல clear string getch எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா லைப்ரரி ஃபங்க்ஷன்லாம், அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த கன்சோல் இன்புட் அவுட்புட்ங்கிற ஹெடர் ஃபைல்குள்ள இருக்கும். ப்ரோக்ராம் வந்து எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும், மெயின்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம 3 கெப்பாசிட்டரை தான் என்ன பண்ணிருக்காங்க, சீரீஸாவும் பேரலாவும் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3 இன்புட் சீரீஸா கிடைக்கிறப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சிஎஸ். பேரலா அந்த 3 கெப்பாசிட்டரையும் கனெக்ட் பண்றப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் கிடைக்குது இல்லையா, அதுதான் சிபி. டோட்டலா இன்புட் 3, அவுட்புட் 2, டோட்டலா 5 வேரியபிள் வந்துட்டு நான் ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து கிளியர் ஸ்கிரீன். கிளியர் ஸ்கிரீன்ங்கிறது என்னது, நம்ம அவுட்புட் ஸ்கிரீன் வந்துட்டு கிளியர் ஆகுறதுக்காக. ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த 3 கெப்பாசிட்டருக்கும் நான் இன்புட் வாங்க போறேன். அதான் C1, C2, C3. எப்பொழுதும் நம்ம இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். ஏன்னா பாக்குறவங்களுக்கு அப்பதான் புரியுங்கிறதுக்காக. இங்க வந்து நான் ஸ்கேனப்ல C1, C2, C3 இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிரிண்ட் டபுள் கோட்ஸ்ல enter the value of C1, C2, C3ன்னு போடுறேன். ஓகேவா? அடுத்து நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற இன்புட் C1 வந்து 10 அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் எஃப்க்கு வந்துட்டு எங்க போய் சேவ் ஆகும், C1ஓட அட்ரஸ்ல போய் சேவ் ஆகும். செகண்ட் 20ன்னு வேல்யூ கொடுக்குறேன், அது வந்து செகண்ட் பர்சன்டேஜ் எஃப்க்கு வந்துட்டு C2ஓட அட்ரஸ்ல போய் சேவ் ஆகும். தேர்ட் வந்து நான் 13 இன்புட் கொடுக்குறேன், தேர்ட் இருக்கிற பர்சன்டேஜ் எஃப்க்கு வந்துட்டு C3ஓட அட்ரஸ்ல போய் சேவ் ஆகும். ஏன் இங்க பர்சன்டேஜ் எஃப் போடுறோம் தெரியுதுல்ல, எல்லாமே இங்க இருக்கிற வேரியபிள் எல்லாமே நம்ம ஃப்ளோட் தான். ஃப்ளோட்டோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்ன, பர்சன்டேஜ் எஃப். நம்ம 3 இன்புட் வாங்குறதுனால 3% எஃப் போடும். ஓகேவா? இப்போ இன்புட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது, ப்ராசஸ். இங்க சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 whole divided by 1/C1 plus 1/C2 plus 1/C3. அதே போல பேரலல் கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன அப்படின்னா C1 plus C2 plus C3. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? நீங்க வாங்குற இன்புட் வந்துட்டு டைரக்டா என்ன ஆயிடும், இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டியூட் ஆயிட்டு நமக்கு சிஎஸும் சிபியும் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அதை என்ன பண்ண போறோம், அப்புறம் பிரிண்ட் பண்ண போறோம். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ்னு சொல்லிட்டு சிஎஸோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்னது, பர்சன்டேஜ் எஃப் இல்லையா, அதனால இந்த சிஎஸோட வேல்யூ எங்க வரும், இந்த பர்சன்டேஜ் எஃப்க்கு வந்துடும். அதே போல இது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் லைனுக்கு வரும்ல, இந்த பிரிண்ட்க்கு இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் இருக்கு இல்லையா, இந்த சிபியோட வேல்யூ எங்க வரும், இந்த பர்சன்டேஜ் எஃப்க்கு ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் சிஎஸும் சிபியும் ஹெச்சிஹெச்சை பார்த்தோம்னா என்ன ஆயிடும், ப்ரோக்ராம் விட்டு வெளில வந்துடும். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். எரர் இருக்காமா, இல்லை, சக்சஸ். அடுத்து வந்துட்டு ரன் பண்றேன். நம்மளுக்கு C1, C2, C3 வேல்யூ கேக்குது. C1 வந்து 10ன்னு கொடுக்குறேன், C2 வந்துட்டு 20ன்னு கொடுக்குறேன், C3 வந்து என்ன சொல்லிடணும், 30. இப்போ கொடுக்குறப்போ சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.454545. அதே போல பேரல் கெப்பாசிட்டன்ஸ் 60. ஓகேவா? நீங்க வேணா இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, சேம் ஆன்சர் தான் வரும். ஃப்ளோட்டுங்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 நம்பர் வருது. புரியுதாப்பா? இதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூப்பா.